மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பொதுமக்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் விதமாக மொபைல் ரீசார்ஜ் கட்டணம் உயர்வு உள்ளதாக ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொபைல் சேவை நிறுவனங்கள் எல்லாமே தங்களுடைய ரீசார்ஜ் பிளான் திட்டத்தை எல்லாத்தையுமே மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு உயர்த்திருப்பதாக ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கிங் ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாமே மக்களவைத் தேர்தலுக்கு முடித்ததுக்கப்புறம் தங்களுடைய ரீசார்ஜ் கட்டண சேவையத்தையும் 15% 17% வரைக்கும் அதிகரிக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாமே ரொம்ப நீண்ட காலமாக ரீசார்ஜ் கட்டணத்தையும் உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போது எலெக்ஷன் நடக்கிறதால எலெக்ஷனுக்கு முடிஞ்சு தங்களுடைய கட்டணத்தையும் உயர்த்துவாங்கன்ட்டு உறுதியாக நம்பப்படுகிறது. ஏர்டெல் நிறுவனங்கள் எல்லாமே தங்களுடைய ரீசார்ஜ் கட்டணத்தை 15% 17% வரை அதிகரிப்பாங்கன்ட்டு சொல்லப்படுது. இப்படி பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தங்களுடைய சேவை கட்டணத்தை 2021 20% வரைக்கும் உயர்த்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் தங்களுடைய சேவை கட்டணத்தை உயர்த்துவாங்கன்ட்டு சொல்லப்படுது. இதன்படி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கட்டண விலை அதிகமாகும் போது ஏற்கனவே ஒருத்தவங்க 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ 17% அதிகரித்து 351 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுற வேண்டிய நிலைமை இருக்கும். ஒரு கணிப்புப்படி இந்தியாவினுடைய 2வது மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்டெல் அவர்கள் 2026-2027 நிதியாண்டில் மட்டும் நபர் ஒன்றுக்கு 208 ரூபாய் லாபம் ஈட்டுவதாக அந்த கணக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஏர்டெல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரீசார்ஜ் பிளான் திட்டத்தில் சில கட்டண உயர்வை அமல்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சில ரீசார்ஜ் ஆஃபர் எல்லாத்தையுமே விட்டுருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.